ஹாய் ஹலோ மக்களே! உங்கள் செந்தில் பவி. இன்னைக்கு வந்து சின்ன அட்வைஸ்ன்னு சொல்ல வரல. எல்லாருக்கும் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி பேசுவாங்க இல்லைங்களா? அத பத்தி நானும் பேச போறேன். நான் ஃபேட்டா இருக்கறதுனால எப்படி போடுறியாங்கிற மாரி என்ன பார்ப்பாங்க. அந்த மாரி இல்ல. ஒரு ஒரு ஃபேட்டோ, ஒல்லியோ அத வச்சு நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இவங்க இந்த ட்ரெஸ் தான் போடணுங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வரவே கூடாது. அவங்க கம்ஃபர்டபிளுக்கு ஏத்தாப்புல அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து வீட்டோட பெர்மிஷனோட போட்டா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாரி தான் நானே ஹஸ்பண்டோட பெர்மிஷனோட தான் போடுறேன். ஏன் பெர்மிஷன் வாங்கணுமா? உங்களோட இஷ்டத்துக்கு நீ இருக்க வேண்டியதுன்னு சொல்லலாம். அப்படின்னு இல்ல. நம்ம அவங்க கூட இருக்க போறோம். அவங்க கூட வாழ்நாள் அவங்களோட பெர்மிஷன் இல்லாம இருக்கிறதுன்றது என்ன என்ன பொறுத்தவரைக்கும் அவங்களோட கம்ஃபர்டபுளா தவிர அவங்களுக்கு அவசியம் தானே. அதனால என் ஹஸ்பண்ட் வந்து என்னைய மாதிரி தான். "நீ எதுனாலும் போடு எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா மத்தவங்க கண்ணோட்டத்துல அந்த பார்வைகள் வந்து தப்பா இருக்கக்கூடாது. மித்தபடி நீ டீசென்ட்டா போடுறன்னா போட்டுக்கோ. எந்த பிரச்சனையும் இல்ல." எனக்கு ஃப்ரீடம் குடுத்த மனுஷன் தான் என் புருஷன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர. என்னைய வந்து இஷ்டத்துக்கு ஏத்தாப்புல நீ உன்னோட ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்லி ஃபாலோ பண்றாங்க. உங்களுக்கு இந்த மாரி நடந்திருக்கான்னு சொல்லி கேட்க பண்ணுங்க.